இயேசுதத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், பாதிப்பு யாருக்கு ஏற்படும்? ஆவியானவர் உணர்த்தின வசனம் என்னாகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் 16 வசனம் 32. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களையும் விழுங்கி போட்டது. And the earth opened her mouth and swallowed them up and their houses and all the men that appertained unto Korah and all their goods. Numbers chapter 16 verse 32. என கண்மானவர்களே, இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, பூமி தன்னுடைய வாயை திறந்து கோராகையும் கோராகின்ற மனிதர்கள் அவர்களுடைய பொருட்கள் அனைத்தையும் அது விழுங்கி போட்டது அப்படின்னு இந்த இடத்துல நமக்கு தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. நாம் இன்றைக்கு நம்ம செய்கிற எல்லா விஷயங்களுக்கும் பாதிப்பு யாருக்கு ஏற்படும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை மோசே தலைமையில மோசேட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவங்கள நடத்திட்டு போறாரு. இந்த அதிகாரத்தினுடைய முதல்ல இருந்து நம்ம ரீட் பண்ணா தெரியும், அந்த லேவி கோத்திரத்துல அந்த வம்சத்துல வந்த கோராகு என்ற மனிதன் தன்னோடு கூட சிலரை கூட்டிக் கொண்டு மோசேக்கு விரோதமாக எழும்புகிறான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ப்ராபப்ளி அவன் மோசே அவரை முன்னிலைப்படுத்துகிற மாதிரி, ஏதோ அவருடைய ஓன் காரியத்தெல்லாம் ஓன் திங்கிங்லாம் இவங்களை செய்ய சொல்ற மாதிரி மேபி நினைச்சிருக்கலாம். ஏதோ அவருடைய பெயர் பிரஸ்தாபத்துக்காக தான் முன்னிலைப்படுத்தப்படணும்னு சொல்லி அவர் செய்யற மாதிரி இவன் திங்க் பண்ணதுனால மோசேக்கு விரோதமாக எழும்பி அங்க சொல்றான், இவ்வளோ பேர் இருக்கோம், பரிசுத்தமா இருக்கோம், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், ஆனாலும் நீங்க உங்களை முன்னிலைப்படுத்தி தான் எல்லாத்தையும் செய்றீங்க. அதாவது அவன் என்ன கேட்கிறான் அப்படின்னா, நீங்க மாஸ்டர் மாதிரியும் நாங்க ஸ்லேவ்ஸ் மாதிரியும் எதுக்காக நடக்கணும்? நாங்களும் அவருடைய பிள்ளைகள் தானே, எல்லாரும் அப்படின்னு சமம் அப்படின்ற மாதிரி அவன் எழும்புகிறான் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்பதான் நம்ம பார்க்கிறோம் கர்த்தர் மோசையை கொண்டு என்ன பண்ணணும்னு சொல்றாரு. அடுத்த நாள் நம்ம வேதத்துல தெளிவாக எழுதப்பட்டுள்ளது, கோராகும் அவனோடு கூட எழும்பின கூட்டமும் அவங்க ஒய்ஃப்னாலும் சரி குழந்தைகள்னாலும் சரி அவங்க கூட இருந்த எல்லா பொருட்களையும் அந்த பூமியானது வாயை திறந்து விழுங்கி போட்டது அப்படின்னு நம்ம இந்த வேர்ஸ்ல வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். கோராகு மாத்திரம்தான் எழும்பி நின்னான், ஆனால் அவனோடு இருந்த ஜனங்களும் அவனுடைய எல்லா பொருட்களும் அங்கே அழிவுக்கு உட்பட்டதை நம்ம பார்க்க முடியுது. இன்னைக்கு நம்மளுடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். கிறிஸ்தவத்தில் இன்னைக்கு பயங்கரமான ஒரு டேஞ்சர் சோன்ல இருக்கிற ஒரு காரியம் இந்த ஆப்போசிட்டா எழும்பி நிற்கிறது. யூடியூபை திறந்தாலே ஒருத்தரை பத்தி ஒருத்தர் செய்யற காரியத்தை பத்தி ஊழியத்தை பத்தி அதை குறை சொல்லி அநேகர் பேசி கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். அதாவது அதுக்காக தவறு, அதாவது வேதத்தின் பிரகாரம் வேதத்துக்கு விரோதமாய் நடக்கிறவங்கள சில பேர் கடிஞ்சு பேசுறாங்க. அதை குறித்து நான் எதுவும் சொல்லல. மாறாக ஒருத்தருடைய காரியத்தை தன்னுடைய வியூவுக்காகவும் சரி தன்னுடைய பெயர் பிரஸ்தாபத்துக்காக, அதாவது நான் ஃபேமஸ் ஆயிரணும் அப்படின்றதுக்காக பேசுறவங்கள மாத்திரமே நான் சொல்றேன். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு மனிதர் ஒரு ஊழியத்துல ஒரு காரியத்தை பண்றாரு, அது ஏதோ ஒரு வகையில எனக்கு தப்பா தெரியுது, அது கரெக்ட் சரி அது இல்ல, எனக்கு தப்பா தெரியுது, என்னோட வியூவுக்கு இல்ல இந்த பர்சன் இதை பண்ணிருக்க கூடாது, ஊழியம் இப்படி இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நான் என்ன பண்றேன் தெரியுமா? அவருக்கு விரோதமாக, அவர் செய்த காரியத்துக்கு விரோதமாக லென்த்தா ஒரு வீடியோ போட்டுடுறேன். இவர் இப்படி பண்றாரு, இப்படி பண்ணக்கூடாது, வேதத்துல இது கிடையாது, இது இருக்கு, அப்படி இப்படின்னு 1000 கதைகள் சொல்லி என்னை நியாயப்படுத்தி ஒரு வீடியோ போட்டுடுறேன். இது கரெக்டா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஒருவேளை நான் பேசிய நபர் உண்மையிலே ஆண்டவர் அந்த காரியத்தை சொல்லி பரிசுத்த ஆவியானவரால ஏவப்பட்டு அந்த காரியத்தை செய்திருந்தால், நான் யாருக்கு விரோதமா வீடியோ போட்டிருக்கேன்? அதை செஞ்ச பர்சனுக்கு விரோதமா கிடையாது, மாறாக அவரை செய்ய சொன்ன தேவனுக்கு விரோதமாகத்தான் நான் பேசியிருக்கேன். இங்க அதே போலத்தான் இந்த காரியம் நடக்குது. கோராகு யாரை எதிர்த்து பேசினா, நம்ம வெளியே இருந்து பார்த்தா மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் பேசின மாதிரி தெரியும். ஆனால் இன்டர்னலா அவன் யாரை எதிர்க்கிறான்? தேவனை எதிர்க்கிறான். அதனாலதான் தேவன் அந்த காரியத்தை, அந்த பெரிய பிரச்சனையான காரியத்தை
அவங்கிட்டையும் அவனோடு கூட இருந்தவங்ககிட்டையும் பண்றாரு. எனக்கு அன்பானவர்களே, நம்ம மிகுந்த ஜாக்கிரதையா இருக்கணும். அதாவது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை உண்டு. என்ன அப்படின்னா, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் மனைவி கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது, எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அவங்க சேஃபா இருக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல தகப்பனாகிய நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை உண்டு. ஆனால் இங்க கோராயுடைய நிலைமையை நம்ம யோசிக்கணும். ஒருவேளை அவன் தன் மனைவியை மிகவும் நேசித்திருப்பான், தன் பிள்ளைகளை அவ்வளோ செல்லமா அவ்வளோ லவ் பண்ணி இருப்பான். ஆனாலும் அவர்களுக்கு இவனால என்ன நேர்ந்தது? அழிவு நேர்ந்தது. இந்த மாதிரி எந்த காரியமும் நம்மாலே நம்முடைய பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் வந்து விடாமல் மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட இருக்க வேண்டும். சோ நம்ம என்ன பண்ணணும்? அதாவது நம்ம வேதத்துல தெளிவாக நமக்கு தரப்பட்டுள்ள காரியம், நான் ஒரு தப்பு செய்யறேன் அப்படின்னா என் பிள்ளைகளிடத்தில் அதை விசாரிக்கப்படும், கர்த்தர் அதை விசாரிப்பார். அப்படிப்பட்ட தேவனைத்தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியானால் என் குடும்பம் பாதுகாக்கப்படணும், என் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நான் தேவனிடத்தில் உண்மையாய் உத்தமமா இருக்கணும். ஒருவேளை சிலர் தவறு செய்கிறார்கள் அப்படின்னா நம்ம நினைக்கலாம், பிரதர் அதை கண்டிச்சு பேசித்தானே ஆகணும்னு. நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, முதல்ல அவங்க கிட்ட முடிஞ்சா பேசணும். அப்படி இல்லையா, அவங்க கேட்கலையா, என்னால அவங்ககிட்ட டைரக்டா கான்டாக்ட் பண்ண முடியலையா, தேவனிடத்தில் முறையிடணும். ஆண்டவரே, எனக்கு இந்த காரியம் தப்பா படுது, இந்த பர்சன் பண்றது ஊழியத்துல ஏறெடுக்கிற காரியம் எனக்கு தப்பா படுது, உங்ககிட்ட சொல்ற ஆண்டவரே. ஒருவேளை உம்மாலே கொடுக்கப்படாத காரியமா இருந்தா அதை நீங்க பிளாக் பண்ணுங்க, மற்றவர்கள் அதை பின்பற்றாதபடிக்கு ஆவியானவரே நீங்க தடை பண்ணுங்கன்னு தேவனிடத்தில் கொண்டு போக வேண்டும். நம்ம எப்போ இந்த மாதிரியாக ஜாக்கிரதையாக காரியங்களை கை கொள்ளுகிறோமோ அப்போது நம்மையும் நம்மோடு இருக்கிற அனைவரையும் நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பாவை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இன்னைக்கு தகப்பனே, அநேகம் பேர் அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் குறை சொல்லுகிற மாதிரியே, மற்றவங்களை குறைப்படுத்துகிற மாதிரியே காரியங்களை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஆவியானவரே, இது உமக்கு பிரியமான காரியம் கிடையாது தகப்பனே. அப்பா, முதலாவது எங்க இருதயங்களை நீங்க மாற்றுங்க. எங்களுக்கு பிடிக்காத காரியம் இருந்தா ஒருவேளை நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது, எங்களோடு இருந்தவங்களை நாங்க பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லக்கூடாது. அதையும் தாண்டி உங்ககிட்ட வரணும் தகப்பனே. அப்பா, அது மாத்திரம்தான் எங்களுக்கு சொல்யூஷன். ஆவியானவர் மாத்திரமே எங்களுக்கு சொல்யூஷனா இருக்கணும் தகப்பனே. மாம்சத்துல நாங்க யாரையும் குற்றப்படுத்தி சொல்யூஷன் தேடக்கூடாது. ஆவியானவரே, இந்த காரியத்தை எங்க இருதயங்கள்ல எழுதுங்க. அப்பா, நாங்க யாரையும் குறை சொல்ல வேண்டாம் தகப்பனே. எங்களை மாத்திரமே நாங்க சோதித்து அறிந்து ஒரு பாதத்துல வைத்து மனம் மாற ஆவியானவரே நீங்க எங்களுக்கு கற்றுத்தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.